தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் மகாத்மா ஸ்கூலுக்கு ஒன்றா ஒரே ஆட்டோவில் போயிட்டுருப்போம். இப்போ அக்காவோட கல்யாணம். அதுவே என்னால் நம்ப முடியல, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோமான்னு. ஜெயா அக்கா பற்றி சொல்லணுன்னா எப்போயுமே எனக்கு நல்ல ஒரு கேர்டேக்கராக இருந்திருக்காங்க. நான் இது வரைக்கும் சொன்னதில்லை அவங்கள பற்றி, இப்போது சொல்கிறேன். எப்போயுமே நல்ல ஒரு கைட்லைனராக இருந்திருக்காங்க. எப்போயுமே வீட்டில் அவங்கனால எனக்கு திட்டு தான் விழுகும். நல்லா சமைப்பாங்க, நல்லா பேசுவாங்க. எப்போயுமே அவங்க எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. நான் சொல்லணுதுனால நான் சொன்னதில்லை, நான் இப்போ சொல்கிறேன். ஜெயாக்கா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என் வாழ்க்கையில் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டராக இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ விஸ்வா மாமா எங்கள் பாக்கியா அக்காவுக்கு இத்தனை நாள் அவங்க எல்லாருக்கூடையும் நல்ல பேர் வாங்கினதுக்கான ஒரு கிஃப்ட் தான் சொல்லும். விஸ்வா மாமா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஜெயாக்கா அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹாப்பி மேரிட் லைஃப். மையல் காதலாய் மாறிய புள்ளி என்றோ மனம் கேட்குதே. காதல் காமமாய் உருக்கொண்ட தருணம் நினைக்கையில் உயிர் வேர்க்குதே. உடல் மேல் பூக்கும் நீரோடு நீராட்டிய சில நாள் என்னை சுத்தம் செய்தார். Matilda is a very special first doctor in her next generation. அவளை போய் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப அன்பான பொண்ணு, அட்ஜஸ்ட்பிளான பொண்ணு. வீட்டுக்கு மூத்த பேத்தி அவங்க தான். ஸோ அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாருமே வந்து அவளை விஷ் பண்ணுறோம். அவள் லைஃப் வந்து இன்னும் என்ஜாயபுளாக இருக்குன்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். அவளை வச்சு இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஆனால் அவளால் நாங்களாம் இப்போது
ரொம்ப சின்ன வயசுல சின்ன மாமியார் ஆயிட்டோம். மாப்பிள்ளை பற்றி சொல்லணும்னா இன்னும் அவரை பற்றி நிறைய எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் வந்து உஸ்லமட்டி பையன். ஸோ ரொம்ப நல்ல பையனாக இருப்பாங்க, ரொம்ப அன்பான பையனாக இருப்பாங்கன்ற நாங்கள் நம்புகிறோம். பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னால் சிரிக்கக்கூடாது. அவளுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நல்ல நிறைய விஷயங்கள் தேடி சமைப்பா. நல்லா எல்லாத்தையும் சமைச்சு பொண்ணு நினைப்பா. எல்லாத்தையும் சாப்பிட வைப்பா. அவளுக்கு நல்லா சாப்பிடுவா. மேக்கப் அவளுக்கு அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் பர்ஃபெக்டாக அவளுக்கு வந்து எந்த மேக்கப் போட்டாலும் ரொம்ப அழகாக செட் ஆகும். அது மாதிரி ஒரு சினி ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கும். அவளோட ஃபோட்டோ ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நாங்களாம் சித்தி தான். அவளுக்கு ஒரு முறை கூட எங்களை சித்தின்னு கூப்பிட்டதே இல்லை. பட் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தபோது முதல் முறை எங்கள் சித்தின்னு கூப்பிட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து ஜெயபாக்கியா. நாங்கள் வந்துட்டு அவளை எப்பயுமே மெட்டில்டா தான் கூப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் மெட்டின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக கூட கல்யாண டைம்லேயே மெட்டி வாங்கணும் சொல்லும் போது யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் மை ஸ்வீட் ஃபர்ஸ்ட் டாட்டர் மெட்டில்டா. ஐ லவ் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. ஹாய் மெட்டி அக்கா. நம்பவே முடியல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஹாப்பி மேரிட் லைஃப். மெட்டி அக்கா பற்றி சொல்லணும்னா அவங்க டிஃப்ரெண்ட் விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு டென்டல் சர்ஜனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணுவாங்க. ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ட்ரெஸ் பண்ணிக்கணும் கூட அதுக்கான தேவையான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிப்பிக்கலாக எக்ஸாக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு விஸ்வா மாதிரி அண்ணா மாதிரி ரொம்ப நல்ல பேர் கிடச்சிருக்கு. ரெண்டு பேரையும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சொல்லுவாங்கல்ல மேட் ஃபார் ஈச் அதர், அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எல்லாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி என்றைக்கும் நடந்துக்க மாட்டாங்க. எல்லாரையும் டுகெதராக வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய குவாலிட்டி எல்லாருக்குமே இருக்கணும். அந்த அக்காவுக்கு நிறையவே இருக்குது. ஹாப்பி மேரிட் லைஃப். ஃபர்ஸ்ட் வந்து நவம்பர் 5 பார்த்தோம். வீட்டுக்கு வந்துருந்தாங்க. பார்த்த உடனே எதுவும் தோணல. போக தான் வந்துச்சு. அதான் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் நாங்கள் வெளியே போயிருந்தோம். அப்போ வெளில அடிக்க ட்ரை பண்ணோம், அடிக்க முடியல. அப்போ ஃபேஸ்புக் டெக்ஸ்ட் பிஃபோர் மேரேஜ் என் ஃபேமிலி பற்றி ரொம்ப கன்சர்னாக இருப்பார். அப்புறம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் எதுவும் பண்ணுவேன். இது வரைக்கும் பண்ணதில்லை. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அதான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் லைக் நார்மலாக மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி தான் ஐடியாவே இல்லை. ஃபிக்ஸ் ஆகும் அப்போல்லாம். ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் ஒன்று தோணுது ஆக்சுவலாக. பேசிக்லி போக தான் பிடிச்சது. என்னோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸா நீங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்தது தான். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து அவன் மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். நான் 12 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால 12 கிஃப்ட் கொடுத்தா. 11 கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் 12th கிஃப்ட் என்னன்னு கேட்குறப்போ இவர் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. நாத்தனார் தான் எனக்கு பிடிக்கும் உண்மையில. எங்கள் வீட்டில் நாத்தனார், மாமனார், அத்தை, சின்ன மாமியார், கொழுந்தன், கொழுப்பி. அவ்வளோதான். மெட்டியக்கா வந்து கூட ரொம்ப விளாடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது. லவ் யூ மெட்டியக்கா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. யா ஓவர். ஹலோ மைக் 5 ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரவும் ஓவர். காலைல வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அன்னைக்கு காலையில் 6 மணி. I can't wait to spend the rest of my life. என்னது கவிதை? நான் உன் ஃப்ரெண்டு தானே. அப்புறம் ஏன்டா என்ன ஏமாத்துற? வளன்னு பேசுற. உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவன்னு பேர் வச்சான். அதானே கலைக்க போறேன். பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த
இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. மாப்பிள்ள இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகரக்கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவனாண்டி மகள் அதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ராக்கெட் எந்த ஸ்பீட்ல போகும்? சொர்ன்னு போயிடும் சார். எப்படி சார் அவ்வளவு ஸ்பீடா போகுது? அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. ஓ, நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். என்னடா தெரியுமா? எப்படி தெரியும்? ஆவோஜி காவோஜி காவோஜி ஆவோஜி 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 சாப்பிட வாங்கோ வாங்கோ. ஏப்பா கரெக்டா தானே கூவுறோம்? நான் கரெக்டா தான் பேசுறேன், நீ தான் பார்த்து பேசணும், இல்லன்னா நொங்க கழட்டிட்டு வாங்கி சிங்கு. ஏய் ஆவோஜி 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 ஆவோஜி. दो प्लेट पानी पूरी दे. என்னப்பா கேக்குற? 2 பிளேட் பானிபூரி கேக்குறாரு. ஓ 2 பிளேட்டா?